என்னை மன்னித்து விடுங்கள் மகாராணி. நீங்கள் இங்கு வரும் அளவிற்கு விட்டிருக்கவே கூடாது. ஏதேனும் சொல்லி தடுத்திருக்க வேண்டும். முதலில் இங்கு என்ன நடக்கிறது என்பதை எனக்கு தெளிவுபடுத்து. மகாராணி, இது ஒரு மாயப்புலி. நாம் வெட்டினால் இதற்கு இரத்தம் கூட வராது. அது வெட்டுப்பட்ட துண்டுகளிலிருந்து மீண்டும் உயிருடன் வரும். இதனால்தான் நான் அதை மாயப்புலி என்றேன். ஒருமுறை நான் இந்த பாதையில் வரும்பொழுதுதான் முதலில் இப்படி ஒரு மாயப்புலியிடம் சிக்கிக்கொண்டேன். நான் அதை வாள் கொண்டு வீழ்த்தினேன். அது சாகவில்லை, மாறாக 2 புலிகள் என் முன் நின்றது. நான் செய்வதறியாது தவித்து நின்றேன். அதை என்னை சீண்டு வரும்போது பயத்தில் என் கையில் இருந்த அம்புகளை வீசினேன். அவை மயக்கமடைந்து விட்டது. பின் நான் அரண்மனைக்கு ஓடி வந்துவிட்டேன். வந்த பின்னே மன்னரிடம் அனைத்தையும் கூறினேன். மறுநாள் நானும் மன்னரும் அதே பாதையில் சென்றோம். அதே போல் நடந்தது. பின் நானும் மன்னரும் அதை மயக்கமடைய செய்துவிட்டு வந்துவிட்டோம். அதன் பின் மன்னர் மக்களுக்கு சிறிது காலம் இந்த பகுதியில் யாரும் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்தார். துஹிரா, மகாராணி அரபி நாட்டிற்கு பயணம் வந்ததே இதற்காகத்தான். இங்கு நிலைமை சரியில்லை என்று எங்களுக்கு தகவல் வந்துவிட்டது. ஆனால் முழுவதுமாக தெரியவில்லை. மகாராணி இந்த வனப்பகுதிக்கு வரும்பொழுதே நீ அவர்களிடம் நடந்ததை கூறியிருக்க வேண்டும். அப்படி நீ சொல்லியிருந்தால் இந்த பிரச்சனை இப்பொழுதே முடிவுக்கு வந்திருக்கும். ஆம் தளபதி, நீங்கள் கூறியது சரிதான். என்னை மன்னித்து விடுங்கள் தளபதி. மகாராணி, என்னை மன்னித்து விடுங்கள். அந்த புலி ஏன் இப்படி செயல்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டு சொல்லலாம் என்று இருந்தோம் மகாராணி. ஆனால் துஹிரா, ஒரு நிமிடம் மகாராணி. ஆம், நீங்கள் கூறியது போல் நான் மன்னருக்கு ஒளி அனுப்பிவிட்டேன் மகாராணி. நல்லது தளபதி. நம் கண்ணுக்கு தெரியாமல் நம் நாட்டில் ஏதோ தவறு நடக்கிறது தளபதி. ஆம் மகாராணி, அத்திமலை காட்டில் தீப்பற்றியது. அரபி நாட்டில் மாயப்புலி. சரியாக சொன்னீர். இன்னும் பிற ஊர்களுக்கும் பயணம் செய்வோம். அப்பொழுதுதான் எல்லாம் தெரிய வரும். ஆம். உன் தளபதி கொடுத்த ஓலை உன் தலைவனுக்கு கொண்டு செல்கிறாயா? நீ உன் கடமையை செய். நான் என் கடமையை செய்கிறேன். பிஜு, தப்பிவிட்டாயா? பரவாயில்லை. அந்த வான்கோவில் நாட்டு தூதுவன் அல்லவா? உன்னை அவ்வளவு எளிதில் கொல்ல முடியுமா? செல் பிஜு, பறந்து பறந்து செல். நீ சிறிய பறவை அல்லவா? அதனால் உன்னை சிறிய அம்பு கொண்டு தாக்கினால் போதும். நீ பயப்படுகிறாய் அல்லவா? இதோ உனக்காக. என்னை மன்னித்து விடு பிஜு, மன்னித்து விடு. என்ன பிஜு, இப்படி அநியாயமாய் இறந்து விட்டாய். ஆனாலும் உன் தளபதி உனக்கு கொடுத்த பொறுப்பை முடிக்காமலேயே இப்படி இறந்து விட்டாயே. உன் கடைசி பணியை உன்னால் நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டதே. என்ன செய்வது? நீ என் எதிரிக்கு அல்லவா சேவை செய்கிறாய். உன்னை விட்டு வைக்க முடியுமா? மீண்டும் ஒரு முறை பிறந்து வா பிஜு. அப்பொழுது எனக்கு சேவை செய். நான் உன்னை பத்திரமாக பார்த்துக் கொள்கிறேன். சென்று வா பிஜு, சென்று வா.